ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் விலாக்ஸ். இப்போ நம்ம அவர் ஹோம்லேண்ட் கார்டனிங் வீடியோ பார்ட் 3 பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் 2 வீடியோ போட்டிருக்கோம். அது டிஸ்கிரிப்ஷனில் நான் இதை அட்டாச் பண்ணுறேன். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இது புதக்குடின்ட்டு ஒரு வில்லேஜு. லாஸ்ட்டு வீடியோலாம் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் எங்கள் வீட்டு லேண்டில் போட்டிருந்த ஃபார்ம், ஒரு தோட்டம் மாதிரி நம்ம ரெடி பண்ணது. அதை அல்ஹம்துலில்லாஹ் காட் கிரேஸ் இதில் நிறையா முன்னாடிலாம் சோளம், அது மாதிரி வெண்டிக்காய், பீக்கங்காய், அது மாதிரி நிறையா காய்ச்சிருந்துச்சு. இப்போ போட்டிருந்த வாழை மரம் ஃபுல்லாகவே வளர்ந்துருக்கு. அந்த கொல்லை கொஞ்சம் மழைலாம் பெஞ்சதுனால கொஞ்சம் க்ளீனாகாமல் ரொம்ப இதாக இருந்துச்சு. அதை தான் எங்கள் ஃபாதரும் அவங்களுக்கு ஹெல்ப்பரும் ஒரு வேலை பார்க்குற ஆளும் அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதை தான் இப்போ வீடியோவாக எடுத்து நான் இதில் ஒரு விலாகாக போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபுல்லாகவே அந்த லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி வாழை இலை ஃபுல்லாகவே நல்லா வளர்ந்து ஹைட்டாகி இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கிறோம். நல்லா எங்கே பார்த்தாலும் செடி கொடியெலாம் வளர்ந்து நல்லா இப்போ கொல்லை என்ட்ரன்ஸு அதிலலாம் ஃபுல்லாகவே செடியெல்லாம் ஒரு மழை பெஞ்சதுனாலையும் அந்த கொல்லைக்குள்ளே வராதனால ரொம்ப அப்படியே டேட்டியாக இருக்குது. அதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அதை தான் வேலை பார்க்குற ஆள் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஃபுல்லாகவே பாத்தி கட்டி வாழை இலைக்கெல்லாம் தண்ணி உள்ளே போய் இருந்தால் தான் அது நல்லா வளரும். அதனால் ஃபுல்லாக பாத்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தக்காளி செடி, அது மாதிரி வாழை. இது சுண்டைக்காய்ன்னு சொல்லுவாங்க. இது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி அதையும் வச்சுருக்குறோம். சுண்டைக்காய், வாழை மரம்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. அது மாதிரி தென்னம்பிள்ளை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கொல்லையை. அதுதான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. வேப்ப மரம் நடலுக்காக வச்சது வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி பப்பாளி மரம் நல்லா வளர்ந்துருக்கு. அங்கே வெட்டினதை எல்லாத்தையும் போட்டு அப்படியே அந்த கொல்லையிலேயே போட்டு எரிச்சாகுது. என் பிரதர் வேலை பார்க்குறவங்களுக்கும் எங்கள் ஃபாதருக்கும் லஞ்ச் எடுத்துகிட்டு வராங்க. அங்கேயே அப்படியே அவங்க சாப்பிட்றதுக்கு. அதான் அந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இப்போ எங்கள் ஃபாதரும் அவங்களும் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. 2 பேருக்கும் வீட்டிலேருந்து சாப்பாடு செஞ்சு கடையில் வாங்கினா ஹைஜீனிக்காக இருக்காதுன்னு சொல்லிவிட்டு 2 பேருமே அங்கேயே வாழை இலையை வெட்டி நல்லா சுத்தபத்தமாக வாழை இலை வச்சு சாப்பிட்றது ஒரு சுகம்தான். அதை வேலையை பார்த்துட்டு அவங்க ரிலாக்ஸ்டாக வீட்டிலேருந்து கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அதான் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஃபுல்லாகவே இந்த கார்டன் ஃபுல்லாகவே நல்லா போட்ட எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ்ண்டு கடவுள்ற இதோட நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாகவே வாழை மரம் வாழை ஃபஸ்ட்டு வெண்டிக்காய் எல்லாம் நம்ம போட்டிருந்தது ஒரு செட்டு நம்ம எல்லாத்தையும் கிளியர் பண்ணதுக்கப்புறம் இப்போ வாழை மரம் வச்சது எல்லாத்தையும் பாத்திலாம் கட்டி தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்குறீங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கொல்லை முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே குப்பையும் அப்படியே தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே கொல்லைக்குள்ளேயே நம்ம போக முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு.
எங்கள் ஃபாதர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகி ஊருக்கு வந்தது அவங்க ஒரு டைம் பாஸ்க்காக இதை ரெடி பண்ணது. இன்றைக்கி அது வந்து ஒரு பெரிய பார்க் மாதிரியும் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஃபுல்லாக வாழை மரம், கொய்யா மரம், அப்புறமேல தென்னை மரம் எல்லாமே வந்து நல்லா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆர்ஆர் விலாக் பேஜை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் நம்ம பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. புதக்குடி வீடியோவும் லண்டனில் உள்ள வீடியோஸும் ரிலீஸ் பண்ணுவாங்க.